தற்போது ஓய்வு பெற்ற கர்னல் தியாகராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பொதுவாக பேரிடர் பல்வேறு பேரிடர்கள் ஏற்படும், கனமழை, வெள்ளம் போன்ற பல்வேறு பேரிடர்கள் ஏற்படும். இதற்கு முன்னாடி இராணுவம் எல்லாம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவு மீட்பு பணி அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவு சவாலாக இருக்கும் சார்? நிலப்பணி, அதாவது இப்போ இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மிகவும் ஒரு மோசமான ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு பார்க்கலாம். அதில் சிறிதளவு இருந்ததுன்னா அதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் பெருமளவு மிகப்பெரிய ஒரு மேக்ரோவில் ஒரு பாதிப்பு வரும்பொழுது, பல இடங்களில் ஒரே சமயம் பாதிப்பு வரும்பொழுது, அதுவும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அது இயற்கை சீற்றங்கள், அதாவது பெரிய மழை, அதிகமான மழை, அதோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவ் பிரிட்ஜஸ்லாம் வாஷ்ட் அவே ஆகி, அதாவது அது தகர்க்கப்பட்டு மழையால் சேதமாகி அந்த கம்யூனிகேஷன், அந்த ரோடு கம்யூனிகேஷனும் எப்போ பிரேக் ஆகுதோ அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில், ப்ளஸ் உங்களுக்கு திக்கான ஃபோக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேகமூட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் தருவாயில் மீட்பு பணி என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஆகிடும். அங்கே எந்தெந்த இடத்தில் அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அந்த இடத்திற்கு எப்படி போய் சேர்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த விஷயமே கேதர் பண்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கும் இந்த நிலச்சரிவை பொறுத்தவரை. வடகிழக்கு மாநிலங்களாக இது போன்ற ஏற்கனவே பல்வேறு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இராணுவத்தினர், இந்த மீட்பு குழுவினர். தற்போது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு. இங்கு அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள்லாம் இருக்கிறதா? அது எந்த அளவுக்கு மீட்பு பணிக்கு உதவியா இருக்கும் சார்? அதாவது மீட்பு பணி, இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை, என்டிஆர்எஃப் பொறுத்தவரை மீட்பு பணி என்பது அவர்கள் காலம் காலமாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அது ஒரு வெள்ளமாக இருக்கட்டும், அதில் நம்ம மற்ற இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அது நிலநடுக்கமாக இருக்கட்டும், இல்லை நிலச்சரிவாக இருக்கட்டும், அது அவர்களுக்கு ஒரு புதிதான ஒன்று கிடையாது. ஆனால் இந்த கேரளாவினுடைய இந்த நிலச்சரிவை பார்க்கும் பொழுது என்ன இங்கே நமக்கு பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே, இந்த இடத்துல அந்த அந்த விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேகமூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நேற்று வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃப்ளட்னால, மிகப்பெரிய ஃப்ளட் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி பிரிட்ஜஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆக முடியல. அவங்கள மீட்பு பணியிலேருந்து குழுவினர் அங்கே போய் சென்றாதான் அவர்கள் மீட்க முடியும். அந்த மீட்பு குழுவினர் அங்கே செல்வதே சேலஞ்சஸாக இருக்கு. நிறைய இடத்துல ரோப்லாம் போட்டு அந்த ரோப் வழியாக அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 123 106 பேரை அவங்க மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அங்கே ட்ராப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிலையில் இருக்கும்பொழுது இதுவரை கிட்டத்தட்ட 123 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கின்றார்கள். நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஸோ மிக அதிக அளவில் பல இடத்துல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒரு இடத்துல மட்டும் ஏற்பட்டிருந்தா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும். பல இடங்களில் மல்டிபிள் பிளேசஸ்ல உண்டாயிருக்கிறதுனால நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸையும் அங்கே மூவ் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவம் அதுல இருக்கு. இந்திய ராணுவத்தில் பல பிரிவுகள் இருக்கு. இன்ஜினியர்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க, டிஏ பட்டாலியன் மூவ் பண்ணியிருக்காங்க, டிஎஸ்சி மூவ் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மூவ் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன ரிசோர்ஸ் சதர்ன் கமாண்டில் இருக்கோ எல்லாமே அங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. என்டிஆர்எஃப் மூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய அங்கே கேரளாவை சேர்ந்த மீட்பு பணிக்குழு, அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் எல்லாமே பிரசிடென்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். விமானப்படையை பார்க்கும்போது விமானம் இதற்காக ஆக்ஷன்ஸில் இறங்கியிருக்காங்க, விமானப்படை இறங்கியிருக்காங்க, ஹெலிகாப்டர்ஸ் இறங்கியிருக்கின்றது. அது மாதிரி நம்மளுடைய ஈவன் நம்மளுடைய கடற்படையும் இதில் ஆக்ஷன்ஸில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது, எங்கு அந்த வீடுகள்லாம் அந்த நிலச்சரிவுக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அங்கே லோக்கல்ல இருக்கிறவங்க இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த மீட்பு குழு போறவங்களுக்கு அந்த இடம் புதிது. ஸோ எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, எங்கு அவர்கள் மீட்பு பணி தொடர வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், கிராம மக்கள் அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸாக இருக்கும். அதோடு சேர்ந்து பொதுமக்களும் கிராம மக்களும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒத்துழைக்கும் பொழுது இந்த மீட்பு பணியானது மிகவும் அதிவேகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது நான்
கோவால இதே மாதிரி 2 முறை நிலச்சரிவுக்கு வந்து நான் வந்து ஆப்பரேஷன் ஹெட்டா இருந்திருக்கேன். அப்போ வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, இந்த ஸ்னிஃபர் டாக் வந்து தேவைப்பட்டது. இந்த மோப்ப நாய்கள் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா வந்து அவங்க புதைஞ்சு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வீடு வந்து வாஷ்ட் அவே அந்த எந்த இடத்துல வீடு இருந்ததோ, அது வந்து அடித்து செல்லப்பட்டு 50 மீட்டர் தாண்டி 50 அடி தாண்டிலாம் அந்த வீடு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல தான் வீடு இருக்கும். அங்க தான் வந்து இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக் ஷிஃப்ட் வீடா இருக்கும். குடிசைகளாக இருக்கட்டும், சின்ன வீடா இருக்கட்டும், அதெல்லாம் அடிச்சு கொண்டு போயிடும். இப்ப கான்கிரீட் ஹவுஸ் இருந்ததுன்னா ரொம்ப தூரம் அது வந்து ஷிஃப்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது கிராமத்தை சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சாஃப்டான ஹவுசஸ் இருக்கும்பொழுது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து மோப்ப நாய்கள்லாம் வந்து டெல்லியிலேருந்து மற்ற இடத்துலேருந்துலாம் வந்து அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 360 டிகிரியில் என்னென்ன வந்து ஒரு தலைமை அதாவது தலைச்சிறந்த ஒரு மீட்பு பணி குழு வேலை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தில் வந்து நமது இராணுவமும் அரசாங்கமும் வந்து இறங்கி இருக்கின்றது. சார், நீங்கள் சொன்னீங்க மீட்பு பணிகளில் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுவதா? அதிக அளவில் மோப்ப நாய் பயன்படுத்தப்படும் போது அந்த மீட்பு பணி இன்னும் எளிதாகப்படுமா? நிச்சயமாக. எங்கு வந்து சடலங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப பர்ட்டிகுலரான லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப பார்த்து அந்த அ அந்த மேல வந்து இருக்கக்கூடிய அந்த டியூப்ரிஸ் அந்த சில அந்த மண் ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது மாரி வந்து பெரிய ஒரு எர்த் மூவிங் எக்யூப்மென்ட் ஜேசிபி அது மாரி இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய பக்கெட் வந்து சடலத்த வந்து பாதிப்பு ஏற்படுத்தாம அத வந்து ரெக்கவரி பண்ற மாரி இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இது. ஸோ தட் மோப்ப நாய்கள் இருக்கும் பொழுது, எந்த இடத்தில் வந்து வந்து அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள், எந்த இடத்தில் வந்து சடலங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அது நிச்சயமாக. ஆனா சார், இப்ப இந்த பேரிடர்ல வந்து குறைவான மோப்ப நாய்கள் தான் பயன்படுத்தப்படுது. அதிக அளவிலான மோப்ப நாய்கள் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல எப்படி சார்? இல்ல. மோப்ப நாய்கள் வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்கு, இந்தியன் ஆர்மில இருக்கு, நெறைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. குறைவாக இருக்கின்றது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர்களுக்கு எங்கெங்கு தேவைப்படுகின்றதோ, எந்த இடத்துல வந்து சொல்றதுக்கு வந்து பெ ப ஒரு அதான் நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? ஒரு ஆ பேரிடருக்காக உதவி செய்யக்கூடிய ஃபோர்ஸ் வரும்போது, பாராமிலிட்டரி ஃபோர்ஸோ, இல்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸோ வரும்பொழுது, இல்ல என்டிஆர்எஃப் வரும்பொழுது, அவர்களுக்கு வந்து கைடு பண்ணணும். இந்த இடத்துல இவங்க வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. இந்த இடம் பாதிக்கப்பட்ட இடம். அப்படின்னு சொல்லுவதற்கு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சி பிளஸ் வந்து உள்ளூர் மக்கள், பொதுமக்கள் வந்து இருக்கணும். ஸோ அப்படி அவர்கள் வந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்கன்னா, பிரச்சனை வந்து அது இருக்காது. சில சில இடங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். அந்த இருக்கக்கூடிய எல்லா வீடுமே வந்து அது வந்து பாதிப்புல வந்து ஏற்பட்டிருக்கலாம். அத பத்தி சொல்வதற்கான கரெக்ட்டான பீப்பிள் அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா லேண்ட்ஸ்லைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எங்க வீடு இருந்தது, எது வந்து சாலைகள் இருந்ததுன்னே தெரியாது. எல்லாமே மூடிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து நிச்சயமாக மோப்ப நாய்கள் போன்ற வந்து விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து சாலச் சிறந்ததாக கருதப்படும். இப்ப மண் சரிவுல சிக்கி சிலர் வந்து மண்ணுக்குள்ளே புதைண்டு இருப்பாங்க. அப்படி சிலர் உயிருக்கு போராடிட்டு கூட சிலர் இருப்பாங்க. அந்த தருணத்துல மீட்பு படை எந்த மாதிரி சார் செயல்படணும்? மீட்பு படை வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மீட்பு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து அதில வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து இவங்க வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ண போறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல வீடு இருந்தது. இந்த வீடு வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ல வந்து அவங்க வந்து ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் தவிர, எவ்வளோ பேர் அதில மாட்டிட்டு இருக்காங்க. எந்த லொக்கேஷன்ல எக்ஸாக்ட்டா அவங்க இருக்காங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. மேல இருக்கக்கூடிய அந்த அந்த மண் சரிவுகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது தான் வந்து அந்த லொகேஷன கண்டுபிடிக்க முடியும். அது ஃபர்தர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ட்ராப் ஆயிருக்கிறவங்க உயிரோடு இருந்தால் அவர்களை மீட்பது, இல்ல வந்து அ உயிரிழந்து விட்டால் அந்த சடலங்களை மீட்பது, அது மாதிரி விஷயத்துல வந்து அவங்க வந்து ஈடுபடக்கூடிய விஷயமாக இருக்கும். இது நிச்சயமாக வந்து ஒரு நாளில் முடியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. நிச்சயமா 2, 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து இதனுடைய பணி வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் என்னால பார்க்க முடிகின்றது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீடு சரிந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீட்பு பணி செய்யலாம். இல்லாட்டி மோப்ப நாய் உதவியோட செய்யலாம். அதை தாண்டி அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக வந்து அத வந்து பயன்படுத்தலாம். இந்த மீட்பு குழு அதாவது என்டிஆர்எஃப் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு வந்து, இது மாதிரி நிலச்சரிவு வரும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ட யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அத ரெஸ்க்யூ ஆப்பரேஷன்ஸ வந்து கண்டக்ட் பண்ணணும், மீட்பு பணியை எப்படி வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் தேர்ந்தவர்களா இருப்பார்கள். அதில அவங்கள்ட்ட வந்து என்னென்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த எக்யூப்மெண்ட்ஸ நிச்சயமாக அவர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அத அ அ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பரேஷனா வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு பகுதியில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு 3 பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப மீட்பு படை எந்த மாதிரியான வியூகங்கள்லாம் அமைச்சு மீட்பு பணியில் ஈடுபடுவாங்க சார்? இல்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியாரிட்டி 1 வந்து யார் யார் வந்து உயிரோடு வந்து ட்ராப் ஆயிருக்காங்களோ சில இடங்கள்ல, அவங்களால வந்து வர முடியல. பிரிட்ஜ் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. 4 பக்கமும் ஃப்ளட்டடா இருக்கு. ஆல்ரெடி வந்து இன்னும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு, கனமழை பெய்யும் அப்படின்னு, மிக அதிகமான கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை கொடுத்திருக்கும் பொழுது, அவர்களை உடனடியாக மீட்பது தான் வந்து அவர்களுடைய முதல் கட்டமாக இருக்கும். உயிரோடு இருப்பவர்களை உடனடியா அந்த இடத்துலேருந்து மீட்டு வந்து ஒரு 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 சரியான பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. அதற்காக விமானப்படையினுடைய வந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர்லாம் வந்து ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வருவாங்க. ஆனால் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் போகணும்னாலும் அந்த இடத்துல வந்து விசிபிலிட்டி இருக்கணும். அந்த ஃபாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அப்பதான் அதுவும் வந்து தன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல வந்து இறங்க முடியும். ஸோ அது மாதிரி பிரியாரிட்டிஸ் வைஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பிரியாரிட்டி 1, பிரியாரிட்டி 2, பிரியாரிட்டி 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பிரியாரிட்டியா அவங்க வந்து மூவ் பண்ணி அந்த பணிகளை வந்து மேற்கொள்வார்கள். கேரள நிலச்சரிவு குறித்து அங்கு நடைபெறும் மீட்பு பணிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தியாகராஜன்.